சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.1 தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஃபைண்ட் த ரேங்க்கு த மேட்ரிக்ஸ் விச் ஆர் இன் ரோ எக்லன் ஃபார்ம். இது இந்த மேட்ரிக்ஸ்க்கான ரேங்கை நான் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இது ரோ எக்லன் ஃபார்மில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஷினில் உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? ரோ எக்லன் ஃபார்ம்னாலே உங்களுக்கு கீழே இருக்க எலமெண்ட் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற எலமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிள் போடுவேன். அப்படி ட்ரையாங்கிள் போடும்போது எல்லாமே ஜீரோஸாக இருக்கும். இப்படி ட்ரையாங்கிள் போடுறேன், உங்களுக்கு ஜீரோஸாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போடுறேன், இந்த மாதிரி ஜீரோஸாக இருக்குது. ஸோ இது ரோ எக்லன் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ இதுக்கான ரேங்க் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கொஷினில் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த 3x3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் than or equal to மினிமம் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3, நம்பர் ஆஃப் காலம்ஸும் 3 தான். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு 3 ரேங்க் ஆஃப் ஏ ஓகேவா? ஸோ இதுபடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுத்து பார்க்கணும். அப்படி டிட்டர்மெண்ட் எடுத்து பார்த்தா அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா, அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா லைக் எம் கிராஸ் எம்மாக இருக்குல்ல, எம் ரோஸ் என் காலம்ஸு. இங்கே உங்களுக்கு எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அதுதான் என் கிராஸ் என்னன்னு சொல்லுவோம், இல்லை எம் கிராஸ் எம்முன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இங்கே நம்ம 3னா 3x3 இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. இப்படி ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது. இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி எழுத முடியுது. ஓகேவா? இது பேர் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டயகனல் எலமெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை எடுத்து மல்டிபிள் பண்ணாலே போதுமானது டிட்டர்மின் வேல்யூக்கு ஈக்குவலு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு தியரிலாம் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரிலாம் தியரி இருக்குது. இப்போது 2 × 3 × 1 உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். இதுதான் உங்களோட டிட்டர்மின் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எப்படிப்பா நீ சொன்னால் நான் கேட்டுருவேனா? டிட்டர்மின் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் டிட்டர்மின் எடுக்கிறேன். 2 × இதுக்கு நான் மைனர் பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு 3 -0 -0 இந்த இடத்துல பண்ணச்சுல உங்களுக்கு 0 0 அப்போ 0 -0 -7 எடுத்து எழுதிடுவீங்க. -7னா 0 -0. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 × 3ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. மற்றதெல்லாம் ஜீரோஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு 6. என்னப்பா சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு. இது ஒரு தியரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேட்ரிக்ஸு ஏதோ இங்கெல்லாம் நான் ஜீரோஸாக இருக்குது. ஓகேவா? இங்கே நான் ஜீரோஸோ, இங்கே கூட நான் ஜீரோஸோ இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே நமக்கு இந்த ட்ரையாங்கிள் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் எலமெண்ட்டு கொடுக்குற எலமெண்ட்டு எல்லாமே ஜீரோஸாக இருக்கான்னு பாருங்கள். இப்போது அப்படி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த ஏ பி சி அந்த எலமெண்ட்டை ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்களோட டிட்டர்மின் வேல்யூ. ஓகேவா? ஏ × பி × சி. ஓகேவா? இந்த மாதிரி இருந்தாலும் சரி. அப்படி இல்லை என்றால் இது அப்பர் ட்ரையாங்கிள், இதே லோவர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். இங்கே எல்லாமே ஜீரோஸாக இருந்திருக்கும். இங்கே ஏ பி சி இது இப்படியும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூ வேணால் இருந்துட்டு போட்டுமே. இங்கேயும் தான் இருந்துச்சு உங்களுக்கு -7ன்ட்டு ஏதாவது தாக்கம் ஏற்பட்டுச்சு? இல்லை. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஏபிசியை மல்டிபிள் பண்ணிங்க, உங்களுக்கு 6ன்னு வந்துச்சு. இது ஒரு சின்ன ட்ரிக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டிட்டர்மினே பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? இப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸு. ஓகேவா? சரி. ஆமாம், இதே நான் இன்னும் இதுக்கே ஆன்சர் முடிக்கலையே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்மின் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அப்போது எனக்கு ரேங்க்கு கண்டிப்பாக இதுக்கு 3 தான். அதை அஷ்யூர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இதை நான் பி × ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு டிட்டர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ரோ எக்லன் ஃபார்ம் மெத்தட் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் வந்துட்டான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பின்னு எடுத்துக்கிறேன், டிட்டர்மெண்ட் ஆஃப் பின்னு எடுத்துக்கிறேன், இது நான் பின் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். -2 × 5 × 0ன்னு இருக்குங்க. அப்போ 0வை மல்டிப்ளை பண்ணால் 0 தானே. அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரேங்க் வந்து கண்டிப்பாக என்ன கிடைக்காதுன்னா 3 கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா 0 வந்துட்டானே டிட்டர்மெண்ட்டு, ஓகேவா. ஸோ அதனால் 3 கண்டிப்பாக கிடைக்காது, 3 விட கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதோ ஒரு நான் பின்னு எழுதணும், ஏதோ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அது வந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லினா உங்களுக்கு நான் ஜீரோவாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 2 + 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது, எனக்கு நான் ஜீரோ வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ அதனால் எனக்கு ரேங்க் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக 2 கிடைக்கும், ஓகேவா. இது நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க, ரேங்க் ஆஃப் பிஏ ≤ மினிமம் ஆஃப், இங்கே வந்து 3x3 3,3. இதை நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தனால அதை நான் அடுத்ததுக்கு அப்படியே எழுதிட்டேன், ஓகேவா. இப்போ மூணாவது தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு m×n மேட்ரிக்ஸு, அதாவது இதில் எத்தனை ரோ இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. அப்போது 4 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது, 1 2 3. அப்போது இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையவே கிடையாது, ஓகேவா. இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ இல்லை காலமை எடுத்து எழுதணும், ஓகேவா. இதுலேயும் நம்ம அதே விஷயந்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் சின்னு எடுத்துப்போம். இது வந்து <= மினிமம் ஆஃப் உங்களுக்கு 4,3ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. அப்போது உங்களுக்கு ரேங்க் ஆஃப் சி வந்து உங்களுக்கு 3 இருக்கலாம், இல்லை 3 விட கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இங்கே நமக்கு தெரியப்படுது, ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு 3x3, சரியா. நான் இதை ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கிறேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு 3 ரோ எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 6 0 -9 0 2 0 0 0 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குது, ரோ எக்லன் ஃபார்மில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 6 × 2 × 0, எனக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் சி வந்து எனக்கு 0ன்னு கிடைக்குது. அப்போ எனக்கு ரேங்க் வந்து 3 கிடையவே கிடையாது, சரியா. அப்போ ரேங்க்கு 3 கிடையாது, ரேங்க் அதை விட கம்மியாக தான் இருக்கும், ஸோ அதை விட நான் 2 எடுத்துக்கிறேன், 6 0 0 2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னா எனக்கு 12ன்னு வருது. இது ≠ 0. ரேங்க் ஆஃப் சி வந்து எனக்கு 2 கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு தெளிவாக ரைட்டாக வந்துடும். ஸோ உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போது நம்ம ஏப்ரல் மந்த்து 12ஆம் தேதி நம்ம அனுப்பி விட்ருக்கோம் இந்த வீடியோ. இப்போது இந்த ஏப்ரல் எண்டிங்குள்ளே ஒரு 200 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்து அச்சீவ் ஆகிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக லைவ் செஷன் ஆரம்பிக்கலாம், ஓகேவா. நான் இது வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஏப்ரல் எண்டிங்குள்ளே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைவ் செஷன் ஆரம்பிப்போம். ஸோ லைவில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளம் டிஸ்கஷன் பண்ணலாம். நம்ம பொறுமையாக சொல்லி கொடுப்போம். பொறுமையாக சொல்லி கொடுத்து நீங்கள் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் டியூஷனை வந்து நம்ம ஒரு டியூஷன் மாதிரி நடத்திக்கலாம். என்ன யூடியூப்பில் நடத்த போகுது, ஓகேவா. உங்ககிட்ட ஒரு நெட்டு ஒரு ஃபோனு இருந்தாலே போதும், இல்லை லேப்டாப் இருந்தாலே போதும். நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லியும் 1 மணி நேரம் அது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாரத்தில் 3 கிளாஸோ இல்லை டெய்லி 1 ஹவரோ, அது நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் முடிகிறதுக்குள்ளே ஒரு 150 இல்லை 200 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்துட்டுனா நான் லைவ் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, பாய் மக்களே.